கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே பார்க்க போகிறது ஒரு 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 8/5/2024 ஒரு ட்ரா நம்பர் 095 ஒரு 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம் நண்பர்களே. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க எஸ்டர்டே என்னென்ன வின்னிங் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். லைக்கை போட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏ போர்டு என்ன வச்சுருக்காங்கன்னா ரிசல்ட் ஏ போர்டு 4, பி போர்டு 5, சி போர்டு 7. ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. ஏ போர்டில் 4க்கு 4 அப்படியே வச்சுருக்கோம். பி போர்டு 5க்கு 5 அப்படியே வச்சுருக்கோம். 5க்கு 5 அப்படியே வச்சுருக்கோம். சி போர்டில் 7க்கு பதில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தான் நண்பர்களே. 4, 5, 6. ஆனால் 4, 5, 7 இந்த சி போர்டு மட்டும் தான் நம்மளுக்கு உழப்பிருக்கு. அடுத்து என்னென்ன வின்னிங், இன்னும் வின்னிங் வரிசை இருக்கு நண்பர்களே, அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது 4, 5, 6 இங்கே வந்து சி போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்டு, ஓகேங்களா? சி போர்டு மட்டும்தான் உள்ள உள்ள. இதில் வந்து ஏபி பாஸ். இண்டிவிஜுவல் கேமிங்கில் ஏபி பாஸ். நம்ம ஏபிஎஸ்சிபிசி 5 நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ஏபிஎஸ்சிபிசியில் 4, 5 நம்மளுக்கு பாஸ். அடுத்து ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இல்லையா? ஏபிசிக்குரிய ஒரு ஆல் போர்டு கேசிங்கில் 4, 5 பாஸ். இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 4, 5 இதுலேருந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு என்ன தெரியுதுன்னா 4, 5 ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நான் நேற்றே தெளிவாகவும் நான் சொல்லியிருந்தேன். 4, 5 இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஏபியில் இறங்கி வேலையை முடிச்சிருச்சு. அடுத்து நம்ம 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்த நம்பர் பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ் 2 நம்பர் தானே கொடுக்குறோம். அதில் கொடுத்துருந்த நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4, 5, 7 ரிசல்ட்டு நம்ம வச்சுருந்தது 4, 5, 1 அண்டு 4, 5, 6 இப்படி உள்ளே இறங்கிட்டோம் நண்பர்களே. இந்த 7 கரெக்டாக உள்ளே இறங்கி கரெக்டாக நம்மளுக்கு ஏதாவது டிக் அடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங்கு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் 3 போர்டுமே பாஸு. ஏபிஎஸ்சிபிசியில் வின்னு. ஆல் போர்டில் 2 நம்பர், அது இல்லைன்னா 3 நம்பர் பாஸ் ஆகிருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ் இந்த கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம விட்டதை பிடிச்சிரும். வாங்க இப்போ வீடியோ கூட போயிடுவோம். வீடியோ 50-50க்கான ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதாவது ஏ போர்டு 4 வச்சு முடிச்சிருக்கான், அதை வச்சு நம்ம ஆரம்பிப்போம், ஓகேங்களா? ஏ போர்டு 4 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, செகண்ட் நம்பர் 1, அதுக்கப்புறம் ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 8 தாங்க நண்பர்களே. அதாவது ஏ போர்டு 4 கணிப்பில் வச்சுட்டு எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 3, 1, 8. இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஏபிசிக்குரிய போர்டு கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பி போர்டு 5 வச்சு முடிச்சிருக்கோம். 5 வச்சு முடிச்சனால அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6, 1, 0 இதுதாங்க. பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 1, 0. இது ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எஸ்டர்டே நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருக்கோம். அதே மாதிரி டுடேவும் நல்ல ஒரு வின்னிங் கண்டிப்பான முறையில் தட்டி தூக்கி ஆகணும், ஒரு வழி இல்லை. அதாவது பி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 6, 1, 0 இதுதான் அதிகமாக வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் நண்பர்களே. பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 7 வச்சு முடிச்சிருக்கான். சி போர்டு 7 வச்சு முடிச்சதுனால என்ன வரும், என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் சி போர்டு 7 வச்சு முடிச்சனால
2ங்க. ஃபர்ஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அது 2 தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 9 தாங்க. 9க்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நாளைக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் இந்த 9. அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு நம்பர் 7க்கு 7 சாரி 7க்கு 7 வர்றதுக்கான வாய்ப்பும் இங்கே கிடைக்கும். அதாவது சீபோர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 2, 9, 7. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 2, 9, 7க்கு 7 ஏன் சொல்கிறேன்னா, நான் நேற்று அடித்த ரிசல்ட்டே 2 நம்பர் அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 4, 5, 7ல் முடிச்சிருக்கான். நம்மளுக்கு அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 402 இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஏபிஎஸ்சிபிசியில் மினிமம் 5 நம்பர் தான். ஏபிஎஸ்சிபிசி இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 38. 38 ஒரு பேட்டர்ன் நம்ம எடுக்கிறோம். மொதல் 3 பேட்டர்ன் நம்ம நம்பர் எடுப்போம். 38 அடுத்து ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா 18. 18 செகண்ட் பேட்டர்ன் சரிங்களா. இதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் தேர்டு பேட்டர்ன் பார்த்துக்கிட்டோம்னா, இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வரக்கூடிய ஒரு பேட்டர்ன். இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 26. அதாவது இது ஒரு பேட்டர்னில் நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து ஃபைனலாக வரக்கூடிய இன்னும் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 40. இது ஒரு பவர் அண்ட் ஃபிஃப்ட்க்குரிய ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது 38, 18, 26, 40 அண்டு 80. இதாங்க ஃபைனல் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். இந்த பேட்டர்ன் படி தான் இறங்கணும். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 38லேருந்து 18. 18க்கு அடுத்தாப்புல 26. இதையும் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா 381 போட்டுக்கலாம், இல்லை 318 இப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ரெண்டுலேருந்தும் மிஷினில் இதுலேயோ நம்பர் கலந்துருச்சுன்னா இதுலேருந்து வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் 26லேருந்து வரக்கூடிய ஒரு நம்பர் 40 அண்டு 80 இப்படி கலரும் இப்படி வரும். இது ஒரு பேட்டர்னாக நான் சொல்லியிருக்கேன். அதை உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. அதனால் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். 38, 18, 26, 40, 80 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு அப்படியே இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தாங்க. 6, 1, 8 இதுதான் ரொம்பவே கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங். பார்த்து கவனமாக விளையாடுங்க. உங்களுக்காக ஒரு விஐபி கெஸ்ஸிங் தான் நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். 6, 1, 8 அதாவது 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்கில் 08/5/2024 எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6, 1, 8 இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை மெயினாக வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா. இதை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங் 618 ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 618 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். இந்த 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா
684 இது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு பேட்டர்னும் முக்கியமான ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதாவது 684. அடுத்து ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 381. இது செகண்ட் பேட்டர்ன். இதுதான். இது ரெண்டையுமே நீங்கள் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதான் முக்கியம். கொடுக்குற 2 நம்பர் தான். இதையே நீங்கள் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. பாக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். மினிமமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னைக்குரிய ஒரு டுடே 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு கெஸ்ஸிங் இன்று நல்லபடியாக நிறைவேறி விட்டது. ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து டிஸ்க்ளைமர். கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை, நடைபடுத்தவும் இல்லை என்பதை யூடியூபுக்கு சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கான வீடியோ மட்டுமே. நன்றி, வணக்கம். ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வீடியோ. நன்றி, வணக்கம்.